ட்ரெயினும் வந்து ஹெல்ப் கூப்பிட போகிறாங்க கூட பாருங்க Maestra video gana gila. Edit ke lah jangan. தொடர்ச்சியாகவும் வந்து பாலத்தை வந்து அதிகரிக்கின்ற அதாவது நீளமாக்குறதுக்கு தேவையான அந்த பாலத்துடைய பாகங்கள் எல்லாமே வந்து பாருங்கள் இந்த கிரெயினுடைய உதவியினூடாக வந்து அங்கே மேலே வரதை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ விறுவிறுப்பாக நடக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுக்கு முதல் வீடியோவும் வந்து பார்த்துருப்பீங்க. அது உள்ளுக்க போய் இராணுவ வீரர்களாட்ட கொடுத்து அந்த வீடியோ வந்து எடுத்துனேன் பாருங்கள். இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து கிரெயினுடைய உதவியோட வேலை வந்து நடக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ குயிக்காக வந்து நடக்குது. இது வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து முன்னுக்கு தள்ள போகிறாங்க பாருங்கள். இதுக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த உள்ளுக்க வேலை செய்கிற ஒரு பகுதி வந்து ஒரு இராணுவ வீரர் ஒரு ஆள்கிட்ட வந்து கொடுத்து தான் வந்து நான் வந்து அந்த ஒரு வீடியோ பதிவு எடுத்தினான். நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. இதில் பாருங்கள் மேலேயும் வந்து அந்த இராணுவ வீரர்கள் வந்து என்ன செய்யணுன்றதை வந்து இவருக்கு வந்து படம் எடுத்து அந்த வீடியோ ரோனில் படம் எடுத்துதான் அவருடைய வேலை. ட்ரெயினில் வந்து இறங்கி கொண்டிருக்குது. முதல் வந்து ஒரு பாகமாக வந்து கையால் ஒரு 4 பேர் 6 பேர் வந்து சேர்ந்து வந்து தூக்குறவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கிரெயின் உதவியோட பெரிய ஒரு பாகமாக வந்து தூக்கிடுங்க பாருங்க. பாருங்க தொடர்ச்சியாக இந்த பாலத்துடைய பாகங்களை வந்து தூக்குற மாதிரி நல்ல காலம். அதில் ஒரு ஆளுக்கு வந்து இடிச்சிருக்கு மாமிக்கார் இங்கே பாருங்க இங்கே வருதுன்னு பாருங்க. இந்த வந்து இடிக்குது அங்கேயும் இங்கேயும் வந்து ஆடித்தான் வந்து போகுது இடிக்குது. இங்கே பாருங்க பயங்கர டேஞ்சரான வேலை இது கட்டாவிலே. இங்கே பாருங்க எப்படி தொங்கி கொண்டு நிற்கிறாண்டு பெரிய ஒரு பெரிய ஒரு பாலம். இங்கே பயங்கர கஷ்டப்பட்டு தான் ஓண்டா தீ கொண்டு வாருங்க. இந்தா எப்படி போகுது பாருங்க சும்மா. ஆனால் ட்ரெயின்கள் இருக்கிறபடியே கொஞ்சம் சுலபமாக வேலையில் வந்து டக்குன்னு நடக்கும். அதில் ஓகே எல்லாம் பாருங்கள் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக செய்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் தண்ணி உடனடியே எல்லாம் போயிட்டு வரதெல்லாம் சரியான கஷ்டமாக இருக்குது. இன்னும் 2 நாள் தான். இன்றைக்கு சில நாளைக்கு இல்லை எல்லாம் வேலை முடியும் நினைக்கிறேன். எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஐயாக்கெல்லாம் பாவம். இனி வந்து பட்டக்கு சடக்குன்னு முடியும் வேலை. ஏன்னா கிரெயின் வந்து தூக்க வலிக்கிட்டாங்க பாருங்கள். மூண்டா கொலைக்கு தான் தூக்குறாங்க. ரெண்டாவடியாக வேலை வந்து சுலபமாக முடியும். ராணுவ வீரர்களும் வந்து அங்கே என்ன
மற்ற விளைஞ்சிது இதில் பாருங்க இராணுவ மேல் அதிகாரிகள் எல்லாம் வந்து வரையினோம் தொடர்ச்சியாக அந்த பார்வையிடுறதுக்காக எல்லாம் மேல் அதிகாரிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறேன் பாருங்க பார்வையிடுறதுக்காண்டி வந்து மேல் அதிகாரிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம் இதை பாருங்க மேலே மேலே உயர்த்துறாங்க ஏன் உயர்த்துறாங்கன்னு தெரியல அதான் தெரியாமல் இருக்குது பாருங்க கையில் ஸ்டிக் கூட வந்துக்கார் மேலதிகாரின்னு சொல்லி நினைக்கிறேன் பாருங்க தான் பேர நடந்து கொண்டு இருக்குது குயிக்காக நடக்குது இப்போ இந்த பாலத்தினுடைய பாகங்களை வந்து இருக்கிற அந்த பனி வந்து நடந்துட்டு இதில் டைட்டாக அதில் நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க தொடர்ச்சியாக வந்து இந்த அலங்கி இதன் மூலமாக தான் வந்து இதை வந்து டைட் பண்ணுற வேலைகளை வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன் பாருங்கள் நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் பாருங்கள் மேலே வந்து உயரமாக வந்து நடுவில் வந்து போடுறாங்க அவங்க இந்தியா பாலம் வந்து அப்படித்தான் வந்து போடுவாங்களாம் அதில் பாருங்கள் மேலே ஏறி நின்று பாருங்க எப்படி டைப் பண்ணுறாங்கன்னு சொல்லி இங்கே மேல் அதிகாரிகள் இராணுவ மேலதிகாரிகள் சிங்கள இராணுவ மேலதிகாரி வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கணும் நீங்கள் பாருங்க ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும் இப்போ என்னென்ன பாலம் வந்து போடுறாங்களே என்ன சந்தோஷமா இருக்கும் என்ன நல்லா இருக்கா என்னென்ன நல்ல சந்தோஷமா இருக்கு என்ன என்ன தம்பி பாலம் போடுறாங்களே என்ன சந்தோஷமா இருக்கும் பாலம் இல்லை சந்தோஷமா இல்லை பள்ளிக்கூடம் தொடங்கிடுவாங்க பள்ளிக்கூடம் வந்து துவங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் லக்காக்கள் வந்து சாப்பாடுகளை வந்து கொண்டு இருந்து பாருங்க இங்கே வேலை செய்கிறார்களா இருக்கோ அதிகாரிகளுக்காக இருக்கோ சாப்பாடு வந்து நினைக்கிறேன் பாருங்க சாப்பாடு வந்து ஆளுங்கண்ணே சாப்பாடு ரைட் வேலை செய்கிறாங்க இந்த வேலை இப்போ என்ன பாலம் முடிய போது கூட என்ன சந்தோஷமா இருக்கும் என்ன எங்க நீங்க எந்த இடம் இந்த இடம் கண்டவள பாலம் முடியலாம் சரியா கவலையா இருந்து வேணா எவ்வளோ சேனை இதால் வந்து போய் வாரது சுத்து தானே என்ன பெட்ரோல் அடிக்கணும் பெட்ரோலுக்கு யாருக்கு ஆசை என்ன 15 கிலோமீட்டர் கிட்ட இல்லை ஐலட்டுக்கு வந்து போயிட்டு வர்றது சரியா நடத்திலே அங்கேருந்து உழவரம் இந்த தண்ணி நடக்கிறேன்னா அப்படி வேணே சந்தைக்கு போகிறது கூட சரி பொறுத்ததான் பொறுத்துட்டோம் என்ன இன்னும் ஒரு நாள் தானே இதை தூக்கி விட்டாங்கன்னா மேலே அந்த பாலத்தை போட்டாச்சு தானே அது முடிஞ்சது இன்னும் 2 நாள் முடிஞ்சு வேறு தான் போடுவாங்க வயல் தண்ணி நிற்காடி எல்லாம் தண்ணி எல்லாம் பயிரெல்லாம் பிடிங்கி எல்லாம் மண் எல்லாம் ஏற்றி அலசி போட்டு இந்த வயசில் காவாய் ஐயா வாங்க உங்களை கண்ணோனை பயத்தில் நிப்பாட்டிட்டு ஐயா எங்கேருந்து வாரியல் எங்கேருந்து வாரியல் எந்த இடம் திருநெல்வேலியிலேருந்து பாலத்தில் பணிகள் வந்து நல்ல நடந்து கொண்டு இருக்குது இப்போ என்ன சொல்ல விரும்புறீங்க இந்திய ராணுவத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்க தான் நல்லா செய்கிறாங்க நல்லா செய்கிறாங்களா ஓகே உங்களுக்கு கஷ்டமா இல்லையா பாலங்கள் இல்லை அவங்களுக்கு கஷ்டங்கள் தான் பஸ் ஓட்டம் இல்லை பஸ் ஓட்டம் இல்லை நடந்தாங்களா போகணும் என்னத்தில் வாரீங்க நீங்கள் வந்தீங்க என்னத்தில் வந்தீங்க நான் நடந்த வாரிய போக்குவரத்து என்ன இன்னொரு 2 நாள் தானே அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போக்குவரத்து ஒரு வசதி ஒன்றும் இல்லை வசதி இல்லை ஒன்றும் இல்லை இப்போதி இந்த பால வேலை வந்து துரிதமாக நடக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு சிறிது நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பாலத்தை வந்து முன்னுக்கு வந்து தள்ள போகிறாங்க அதுக்காக வந்து மிக விறுவிறுப்பாக நடக்குது நீங்கள் அந்த மேலேயும் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும் இந்த பார்க்கக்கூடியமாக இருக்குங்க பாருங்கள் இந்த பகுதி வந்து இப்படியே முடிச்சுட்டு இப்படியே வந்து முன்னுக்கு தள்ளுவாங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடி கிட்ட முன்னுக்கு வந்து போகும் அதுக்காக தான் வேலைகள் நடந்துருக்கு புரியுது கதையில் அங்கே மேலே பாருங்கள் பாருங்க இப்போ அந்த பாலத்துண்டு வந்து குறுக்க வந்து போட போகிறாங்க
பாருங்க ஆக்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் வேறு என்ன பண்ணு பாருங்க. குறுக்கு கேடரை வந்து இப்போ வந்து உள்ள தள்ளுறாங்க பாருங்க. மேலே எல்லாம் நின்று நடக்குது வேலை. இந்த பாருங்க அந்த நட்டு வந்து டைப் பண்ணுறது, இந்த ராணுவ அதிகாரி கையில் கேமரா வந்து வேறு அந்த ஃபோட்டோ எடுக்கிறது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணி கூடினதால் நடக்க வந்து எல்லாம் வந்து கஷ்டப்பட்டவங்க. இப்போ ஆர்மி ஸ்ரீலங்கா ஆர்மி வந்து இப்போ இதுக்கு மண் மூட்டைகள் வந்து போட்டு வந்துக்கிறாங்க பாருங்கள். பாருங்க முதல் மண்முட்டை போட்டது அது ஏற்கனவே வந்து தண்ணிக்கெல்லாம் மூழ்கிட்டு அவ்வளோ தண்ணி கூட இப்போ வந்து திருப்பி வந்து போடுறாங்க பாருங்க. மேல் அதிகாரிகள் நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்வையிட்டு கொண்டு போகிறோம். இப்போ எல்லாரும் சேர்ந்து வந்து தள்ள போகிறாங்க பாருங்க. அதுக்காகத்தான் வந்து இப்போ எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. எல்லா ராணுவ வீரர்களும் இல்லை நிற்கிறாங்க பாருங்க. இல்லை இப்போ வந்து இந்த பாலத்தை வந்து இப்படி முன்னுக்கு வந்து தள்ள போகிறாங்க பாருங்க. இப்போ வந்து தள்ள போகிறாங்க எல்லாம் வந்து பாருங்க. சைட்லாம் வந்து நிற்கிறாங்க. இப்போ தள்ளுற காட்சியை வந்து எங்களுக்கு இப்போ லைவாக வந்து பார்க்க போகிறீர்கள் பாருங்க. அங்கே பாருங்க எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க. அப்படியே பக்கத்தையாக வந்து 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 அப்படியே இங்கே பாருங்க முன்னுக்கு வரைக்கும் வந்து அப்படியே நிற்கிறாங்க தள்ள போகிறாங்க பாருங்க. உள்ளுக்கு ரெண்டு தள்ளுறதுக்காண்டி பாலம் இப்போ அரைவாசிக்கு வந்து போயிட்டுது. இன்னைக்கு முடிஞ்சா சரி பாலம் ரெடியாகிறாங்க தள்ளுறதுக்கு. சிக்னல் வருது பாருங்க. சிக்னல் வருது இல்லைங்க. கமாண்டோ வந்து சிக்னல் கொடுக்குறாரு பாருங்க. பாருங்க ஏற்கனவே வந்து அரைவாசி பாலம் வந்து போயிட்டு கிட்டத்தட்ட 30 அடி பாலம் வந்து உள்ளே வந்து போயிட்டுது நடுவில். இப்போ மீதி பாலம் வந்து கலப்புறாங்க பாருங்க. பாருங்க சிக்னலை நகரையில் மற்ற பக்கம் தள்ளுறாங்க பாருங்க. இப்போ தள்ளினவங்க தள்ளுப்படையில் பின்னுக்கு வந்து தள்ளி பார்த்தவங்க தள்ளுப்படையில் இப்போ வந்து என்னென்ன செய்யல டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன செய்யல ஒரு பிரச்சனை ஓடாக்குது. அதனால பாருங்க தள்ளுறதுக்காக நின்றவங்க இன்னும் தள்ளுப்படையில் ஓடாக்குது. என்னென்ன ஏட்டக்கப்பா கிட்ட போய் பாவேன்னு நடக்குது. கிரெயினும் வந்து ஹெல்ப்பு கொடுக்க கூப்பிட போகிறாங்க ஓடாக்கு இல்லை பாருங்கள். எல்லோரும் சேர்ந்து தான் வந்து நிற்கிறாங்க. இங்கே பாருங்க லைனுக்கு வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க. மேலே 2 வந்து வேறான் வந்து ராணுவ அதிகாரி மேல் 2 அலர்ட் வந்து கொடுப்பார். பிசிறு ஊத தள்ளுவாங்க. இப்போ வந்து நகராமல் நிற்கிது. அதனால் வந்து செக் பண்ணுறாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி செக் பண்ணுறாங்க.
மேலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் பாருங்கள் ட்ரோன் பறக்குது. ட்ரோன் மூலமாக வந்து இந்த காட்சிகளை வந்து பதிவு செஞ்சு வந்துருக்காங்க. பாருங்கள் ட்ரோன் வந்து படம் வந்து மேலே கண்ணு நீளமாக வந்து நிற்கிறாங்க தள்ளிடாமல். ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, அதான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. சொல்லிச்சுன்னா பிரதானமாக இப்போ இந்த இதில் தள்ள வலிக்கிட்டவங்க ஏதோ ஒரு பிரச்சனை, அதாவது ஏதோ மிஸ்டேக் கொண்டு விட்டுட்டாங்க. அதில் வந்து என்ன விஷயம்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து வந்து கலந்து ஆலோசிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியல பாருங்கள், எல்லாருமே வந்து உண்டா நிற்கிறாங்க. கும்பலான்னு அந்த கூட்டாக நின்று காய்ச்சி ஒன்றிக்கிறாங்க. ஏதாவது மிஸ்டேக் விட்டுருக்காங்களா, ஏதாவது இதுன்னு இல்லையான்னு சொல்லி அங்கே ஒரு பார்க்குறாங்க. இங்கே கொஞ்சம் பேர் வந்து காய்ச்சி ஒன்றிக்கிறாங்க. அதாவது அந்த கேப்டன் வந்து அவர்கிட்ட என்ன பேச்சுன்னு சொல்லி காய்ச்சி ஒன்றிக்கிறார். எல்லாருமா சேர்ந்து வந்து இதில் நின்று வந்து இந்த புகைப்படங்கள் எடுக்கிறாங்க. இதில் பாருங்க, பாருங்க எல்லாரும் நின்று இந்த புகைப்படங்கள் வந்து எடுக்கிறாங்க. கூடிய நின்று எல்லாரும் குரூப்பாக நின்று எல்லாம் அப்படியே லைன் அடிக்கிறாங்க. லைன் நின்று புகைப்படங்கள் எடுக்கணும். இளைஞரான வீரர்கள் எல்லாமே வந்து கீழே இருக்கணும். அவங்க எல்லாம் மேலே ஏறி நிற்கிறாங்க. இந்த மேலே எல்லாம் ஏறிட்டாங்க. குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. குரூப் ஃபோட்டோ எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பெரிய ராணுவ தளபதி வந்திருக்கார். भारत माता की, भारत माता की, भारत माता की, ताबर की, ताबर की, ताबर की.